என்ன மச்சான்? என்ன ஒரே அவசரமா உட்காந்துக்கிறீங்க? எங்கேங்க மாப்பிள உங்களுக்கு தெரியுமில்ல, போன வாரம் பூரா வெட்டி வேறு போயிடுச்சு. ஆமா. நம்ம நண்பர் ஒருத்தர் உங்ககிட்ட சிக்கி அலப்பறப்பட்டு இருந்தீங்கன்னு சொன்னாரு. அலப்பறம்னு சொன்னாரா, அறிவுரை சொன்னு சொன்னாரா? ரெண்டுமே சொன்னாரு. சொல்லுங்க. சொல்லுங்க. அதாவது மாப்பிள, வெட்டி வேறு வந்து இன்னைக்கு தேவை. அதுல வந்து உங்களுக்கே தெரியும், நீங்க தானே சோப்பும் ஷாம்புவும் பண்றீங்க. ஆமா. வெட்டி வேறு வேணுமா வேண்டாமா? என்ன இப்படி கேட்டு போட்டீங்க? உங்களை நம்பிதான் பெரிய யூனிட்டே டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்காக நம்மளே போட்டு ஜெயிக்க முடியுமா? நம்மளே பெரிய ஏரியாவை போட முடியுமா? முடியாதுதான். அதுக்குதான் உங்களோட உதவியை நாடி வந்துள்ளேன். அப்படிதான் விழிக்குங்காப்ல. இப்ப என்னன்னா, நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், பைப்புல வெட்டி வேர் போட்டு அந்த வெட்டி வேரை எப்படி மார்க்கெட் பண்றது, அதை எப்படி சாகுபடி பண்றது, அதுக்கு என்னென்ன உரம் எல்லாம் வைக்கணும். உரம்னா நீங்க கெமிக்கல் நினைச்சு கூடாது. மண்புழு உரம், காயற்பித்து, அங்க இருக்கிற மண்ணு அதைய போட்டு ஒரு 5 அடி பைப்புல வெட்டி வேர் வச்சா 2.5 மாசத்துல இருந்து 3 மாசத்துக்குள்ள ஒரு 2.5 கிலோல இருந்து 3 கிலோ கிடைக்குங்க. 1/2 கிலோ விட்டுருங்க, 2.5 கிலோ நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 2.5 கிலோ இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு மாப்பிள 140 ரூபாய் போயிட்டு இருக்குது. 100 பைப் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 3 மாசத்துல ஒரு 35,000 ரூபாய் கிடைக்கும். ஆமா. இப்ப அதையும் வந்து உங்களுக்கு வெட்டி வேறு தேவை இல்லைங்களா? ஒரு நாமினலான ரேட்டுக்கு வாங்குறோம்னு வேற சொல்லிருக்கிறீங்க. உங்க ப்ராடக்ட் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. நம்ம விவசாயி கிட்ட நம்ம என்ன சொல்லிருக்கிறோம்னா, நீங்க இந்த வெட்டி வேற கல்டிவேட் பண்றீங்க, சாகுபடி செஞ்சு எங்களுக்கு கொடுக்குறீங்க. ஆச்சா, நாங்க பண்ற சோப்பும் ஷாம்பும் நீங்களும் வாங்கிட்டீங்கன்னா இல்லைங்களா? கரெக்ட் மச்சான், அடிச்சீங்க பாருங்க ஒரு பாயிண்ட். தற்சார்புங்கிறது எப்படிங்க அழகா சொன்னீங்க. இது வந்து நம்ம அவங்க தலையில பொருளை கட்டுறதுங்கிறது அல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கணும். இந்த வேலைக்கு தானுங்க மாப்பிள போன வாரம் பொள்ளாச்சியில ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதைத்தான் நம்ம நம்ப சொன்னா. சரி சரி. இப்ப அடுத்தது வந்து மார்ச் 9ஆம் தேதி அன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்புரத்துல டிபி ரோட்ல ஒரு இடத்துல இந்த வெட்டிவேறு கல்டிவேஷன், வெட்டிவேறு சாகுபடியை பத்தி ஒரு நாள் பயிற்சி இருக்குதுங்க மாப்பிள. அதுவும் நம்ம எக்ஸ்பர்ட் செல்வராஜ் மச்சான் அண்ணன், அவர் தான் அன்னைக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாருங்க. அவர் தான் ஆர்கானிக் டிவிஷனை பாத்துக்கோங்க. அதனால அன்னைக்கு அந்த ட்ரைனிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மாப்பிள. அதனால அன்னைக்கு ஒரு 19 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. யாரு வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம், வரலாம், தெரிந்து கொள்ளலாம். ஆச்சுங்களா? வெட்டி வேற சாகுபடி செய்யலாம். திருப்பி அந்த ப்ராடக்ட் எதைய வெட்டி வேற நம்மளே வாங்கிக்கிறோம். ஆச்சுங்களா? நியாயமான ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பொருள் பண்றோமோ அதையும் அவங்க வாங்கிக்கலாம். இப்படி ஒரு தற்சார்பு நிலையில் நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நம்ம தேசம் முன்னுக்கு வருங்க மாப்பிள்ள. இதைய வந்து இந்தியா முழுவதும் எடுத்துட்டு போவதற்கு பல வேலைகள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்தது வந்து குஜராத்ல ட்ரைனிங் கொடுக்குறோம். கட்சி குஜுன்னு ஒரு இடம் இருக்குதுங்க மாப்பிள்ள. அந்த இடத்துல 200 விவசாயிகள் சேர்ந்து ஒரு குழுமம் வச்சிருக்கிறாங்க. FPO, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி. அவங்க நம்மளைய வர சொல்லிருக்காங்க. இங்க இருந்து போய் அங்க நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். குஜராத்ல வெட்டி வேறு பண்ணாலும் நம்ம எடுத்துக்கலாமல்ல? நீங்க எடுத்துக்கீங்கல்ல? இதுதான் மாப்பிள்ள விஷயம். சரி மச்சான், இதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடும். நம்ம குழு ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க. சரிங்க. நண்பர் வட்டாரத்துல அவங்க எல்லாம் நம்ம இந்த கிளாஸ் காமிச்சு விடலாம் இருக்கிறேன். கண்டிப்பா மார்ச் 9ஆம் தேதி மாப்பிள்ள மறந்துடாதீங்க தேதிய. நடக்கிற இடம் கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்துல. போன் நம்பர் நம்ம கொடுக்குறோம். என்னோட போன் நம்பர் வந்து 9608 76767. இதுல கூப்பிட்டாங்கன்னா நான் மச்சா நம்பர் கொடுத்துறேன், அண்ணன் நம்பர் கொடுத்துறேன். ஆச்சுங்களா? அவர் இதை கம்ப்ளீட்டா டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு எந்த அளவுக்கு வந்து இந்த வெட்டி வேற எடுத்துட்டு போலாம் அப்படிங்கறத பத்தி விரிவான விளக்கம் கொடுப்பாருங்க. அன்னைக்கு தானுங்க மாப்பிள்ள சனிக்கிழமை வருதுங்க. ஆச்சுங்களா? ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு 19 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறாங்க. இன்னும் 50 பேர் வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அந்த தகவல்கள் எல்லாம் வந்து நம்ம போன்ல சொல்லிடலாங்க மாப்பிள்ள. அருமையான தகவல் சொன்னீங்க. நமக்கு இப்பதான் கொஞ்சம் மூச்சு விட முடிஞ்சது. கண்டிப்பா மாப்பிள்ள, விவசாயிகள் முன்னுக்கு வந்தாலே இந்த தேசம் முன்னுக்கு வந்ததா இல்லைங்களா? நீங்க இன்னைக்கு உன்ன ஒரு விஷயத்த செய்யறாங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதை நீங்க முன்னெடுத்துட்டு வர்றீங்க. கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மச்சான். உங்க அக்கம் பக்கம் அங்காளி பங்காளி மாமா மச்சான் கண்டிப்பா தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க அத்தனை பேர்த்துக்கிட்டே சொல்லுங்க. அவங்களுக்கு இது ஒரு பிரயோஜனமா இருக்குங்க. விவசாயி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. வீட்டுக்குள்ள ஒரு 10 பைப் வைக்கிறதுக்கு இடம் இருக்குதா?
கிச்சன் போதுமா? கார்டனிங் பண்றாங்க இல்லைங்களா? 10க்கு 10 இடத்துக்குள்ள ஆ. வெளியே கொஞ்சம் இடம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆ. வீட்டுக்கு வெளியே இடம் இருந்ததுன்னா ஒரு 4 பைப் வைக்கலாம், ஒரு 10 பைப் வைக்கலாம், ஒரு 20 பைப் வைக்கலாம். ஏன் ஒரு 2 பைப்பும் கூட வச்சு பாருங்களேன். அடேங்கப்பா. ஒரு ₹2000 வந்தா வேண்டான்னு போகுதா? நீங்க என்ன இந்த பிவிசி பைப் தான் சொல்றீங்க? ஆமாங்க. அது போதும் அதுக்கு ஒரு 4 இன்ச் பைப்பு. அது நம்மளே குடுத்துறோங்க. 4 இன்ச் பைப்ப ஆ. 5 அடி 5 அடியா கட் பண்ணி நம்மளே குடுத்துறோம். சரி. கம்ப்ளீட் பேக்கேஜ் நம்ம குடுத்துறோங்க. சூப்பர் மச்சான். அதுக்கான வேலையை செஞ்சிருவோம். ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பா. எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க. கண்டிப்பா. இந்த தேசம் முன்னுக்கு வரணும் மாப்ள. கண்டிப்பா. இந்த மாதிரி ஒரு நறுமண பயிர் வெளியே கொண்டு வந்து இதிலிருந்து பல ப்ராடக்ட்ஸ பண்ணி தற்சார்பு நிலைக்கு நம்ம தேசத்தை உயர்த்துறது என்பது வந்து நம்ம எல்லார் கையிலயும் இருக்குதுங்க மாப்ள. கண்டிப்பா, கண்டிப்பா மச்சான். நீங்க நன்றிங்க. எடுத்திருக்கிற முக்கியமான முடிவு, நல்ல முடிவு. கண்டிப்பா இது வந்து மிகப்பெரிய உச்சத்தை எட்டும் நான் நம்புறேன். நன்றி, கண்டிப்பா நன்றி, நன்றி. உறுதியா நன்றி. வாழ்க வளமுடன்.